فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وآله وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما اللهم يسر புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே ஸலாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் சஹாபாக்கள் தோழர்கள் மீதும் மேலும் முக்மீனான ஆண்கள் பெண்கள் மீதும் எங்கே அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. என்னைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அவருடைய இல்லத்திலே நம் அனைவரையும் ஒன்று திரட்டினானோ அதே போன்று நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கொண்டுவானாக. அதில் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்கள் தோழர்களோடும் என்னை உங்களையும் உலக முஸ்லிம் அனைவரையும் ஒன்று திரட்டுவானாக. என்னைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சொர்க்கத்திற்கு செல்ல சில வழிகள். இந்த உலக வாழ்க்கையில் நாம் வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு குறிக்கோள், நம்மளுடைய இலக்கு என்னவென்றால் எப்படியாவது சொர்க்கத்துக்குள் சென்று விட வேண்டும், எப்படியாவது அந்த சூரத்துக்குள் நுழைந்து விட வேண்டும். அதற்காக வேண்டிதான் இந்த உலகத்திலே ஏராளமான நன்மையான காரியங்களை நாம் என்ன செய்கிறோம், எம்மால் முடிந்த அளவிற்கு தொடர்ச்சியாகவும் அவ்வப்போது நேரம் கிடைக்கும் ஒரு சமயத்திலும் என்ன செய்கிறோம், அமல் செய்கிறோம், இபாதத் செய்கிறோம், வணக்க வழிபாடுகள் செய்கிறோம். நோக்கம் என்ன? எப்படியாவது நாம் சூனத்திற்கு சென்று விடணும். ஏதாவது ஒரு அமல் செய்து அந்த அமல் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரிபூர்ணமாக நாளை மறுமையில் எந்த ஒரு சிரமம் இன்றி சூனத்துக்குள் எப்படியாவது நுழைந்துவிட வேண்டும். இதுதான் நம்முடைய இலக்காக நாம் என்ன செய்கிறோம் இருக்கிறோம். அந்த சூனத்திற்கு செல்வதற்கு, உள்ளே நுழைவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகிய நடைமுறை வாழ்க்கை நெறியலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மூலமாக எமக்கு ஏராளமான படிப்பினைகளும் பாடங்களும் என்ன செய்திருக்காங்க, கற்றுத் தந்திருக்கிறான். அப்படி நடக்கும் என்றால் அந்த சூனத்திற்குள் எளிதாக என்ன செய்ய முடியும், நுழைந்துவிட முடியும். சாதாரணமாக அந்த பண்புகளையும் அந்த குணங்களையும் அந்த எண்ணங்களையும் நம்முடைய பண்பாடுகளை அமைத்துக்கொண்டு சாதாரணமாக அமையாது. ஏன்னா இந்த உலக வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனைகளும் எல்லா விதமான துன்பங்களும் துயரங்களும் என்ன செய்வோம், நாம் அடைந்தே தீர்வோம். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. உங்களை எப்படியெல்லாம் சோதிப்போம், பசியை கொண்டும் பயத்தை கொண்டும் பொருளாதார அழிவதை கொண்டும் மௌத்தை கொண்டு என்ன செய்கிறான் அல்லாஹ், என்ன செய்ய இப்படியெல்லாம் சோதிப்பான். எல்லா சோதனைகளையும் பொறுமையாக இருந்த பிறகுதான் அல்லாஹ் என்ன செய்கிறான், சூரத்திற்குள் என்ன செய்கிறான், நுழை வைப்பான். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குரானிலே இந்தந்த குணமுடையவர்களை நான் நேசிக்கிறேன்,
இந்த குணம் எம்மிடத்தில் இருந்தால் சௌரத்திற்கு சொல்வது மிக எளிதாக நுழைந்து விடலாம். அல்லாஹ் சொல்கிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து வஇத்தத் லில் முத்தகீன். உங்களில் இறைவனின் மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்திற்கு விரைந்து வாருங்கள். உங்களுடைய இறைவனின் மன்னிப்பின் பக்கம் சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள். அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து, அதன் விசாலம் வானம் பூமியை விட மிக விசாலமாக இருக்கிறது. வஇத்தத் லில் முத்தகீன், இது யாருக்கு இந்த விசாலத்தை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான்? இறையச்ச முடிவர்களுக்கு அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். நல்ல குணமுடையவர்களுக்கு அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். நல்ல எண்ணம் உடையவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து வைத்திருக்கிறான். நல்ல குணாதிசயங்களோடு நடக்கக்கூடியவர்களுக்காக வேண்டி படைத்து வைத்திருக்கிறான். எப்படியான படைப்பு! இந்த வானத்தை எந்த பூமியில் போய் எங்கே போய் நின்று பார்த்தாலும் கண்ணால் என்ன செய்ய முடியாது, முடிவடைந்து பார்க்க முடியுமா? முடியாது. அல்லது இந்த பூமியை பார்த்துக் கொள்வோம், இந்த பூமியை எங்கேயாவது முடிவடைந்து என்று பார்க்க முடியுமா? ஏதாவது ஒரு நாட்டினுடைய எல்லையுடைய கேட்ட வேணால் பார்க்க முடியும், தவிர அதை தாண்டி என்ன செய்ய முடியாது. நம்ம பார்த்து கொண்டே தான் போவோம், தவிர முடிவு பெறுமா? முடியாது. இந்த வானத்தையும் பூமியும் நியாயத்திருக்கிறது சொர்க்கம். அப்படியான அந்த சொர்க்கத்திற்கு யாருக்காக தயார் செய்திருக்கேன்? வஇத்தத் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்காக வேண்டி. முத்தகீன்கள் யார்? இறையச்சமுடையவர்களுக்காக வேண்டி, அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவர்களுக்காக, அல்லாஹ் அஞ்சி வாழக்கூடியவர்களுக்காக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சுன்னாவின் பிரகாரம் இந்த உலகத்தில் வாழ்கிறார், அவருக்காக வேண்டி அல்லாஹ் படைத்திருக்கிறார். அல்லாஹ் மேலும் சொல்லுகிறான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வத்தர்ராஇ வல்காதிமீன கைத் வல்ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். அவர்கள் எவர்கள்? அல்லாஹ் இப்படியே இங்கே பதிவு செய்கிறான். அவர்கள் எவர்கள்? எத்தகைய என்றால், யூன்ஃபிகூன செலவு செய்வார்கள். எப்படி? ஃபிஸ்ஸர்ராஇ வத்தர்ராஇ, வசதியான நிலைமையிலும் செலவு செய்வார்கள், வறுமையான நிலைமையிலும் செலவு செய்வார்கள். வசதி வாய்ப்பு இருக்கும் போதும் செலவு செய்வார்கள், வறுமையான நிலைமையிலும் கஷ்டத்திலும் சிரமத்திலும் நெருக்கடியில் இருக்கும் பொழுதும் அவர்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வின் பாதையில் என்ன செய்வார்கள்? தானம் தர்மம் செய்வார்கள். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், வல் காதிமீன கைல வல் ஆஃபீன அனின் நாஸ். இது முக்கியமான பாடம், இந்த ஜும்மாவுடைய முக்கியமான பாடம் இது. வல் காதிமீன கைல வல் ஆஃபீன அனின் நாஸ். கலபுன்னா என்ன சொல்லுவாங்க? கோபம் சொல்லுவாங்க. அரபியில் கோபத்திற்கு, இந்த கோபம் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அரபியில் என்ன சொல்லுவாங்க? கலபுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல வல் காதிமீன கைல் வல் ஆஃபீன அனின் நாஸ், இந்த வார்த்தைக்கு என்ன சொல்கிறான்னா, கலபுன்னு வச்சாலுமே கோபம் தானே. ஆனால் இந்த இடத்துக்கு தோதுவாக வல் காதிமீன கைல் வல் ஆஃபீன அனின் நாஸ், கைல் அல்லாஹ் என்ன செய்யலாம் சொல்கிறான். ஒரு நுணுக்கமாக வார்த்தையை பதிவு செய்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எதற்காக? வல் காதிமீன கைல் வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களின் மூலியமாக துன்பங்களும் துயரங்களும் அவதூறுகளும் பேச்சுகளும் காயங்களும் நினைச்சப்படும் நமக்கு ஏற்படும். மிகப்பெரிய கோபம் வரும், அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே முறுக்கு ஏறும். எப்படியாவது அவரை தாக்கிற வேண்டும், அவரை காயப்படுத்தியாக வேண்டும். அப்படி ஒரு உச்சத்தில் கோபம் வரும். அந்த கோபத்தை நினைச்சு மெண்டு மெழுங்குவார், அப்படி மெழுங்கிடுவாங்க. கோபம் படணும், கோபத்தை வெளியாக்கவும் செய்யணும். ஒருத்தர் கோபப்பட்டாருன்னா, கோபப்படாமல் இருக்க ஒரு ஜடம், அது கோபம் வராமல் ஒருத்தர் இருந்துட்டே ஜடமாயிடுவார். மனிதனுக்கு கோபம் வரணும், அதே நேரத்தில் அந்த கோபத்தை நினைச்சு அடக்கி வைக்க முடியாது, வெளியே காட்டவும் செய்யணும், பொறுமையாகவும் இருக்கணும். இது இரண்டுக்கு மத்தியில் அந்த கோபத்தை நினைச்சு மெண்டு மிழுங்குவது. ஒல் காதிமீன கைல ஒல் ஆஃபீன அனின் நாஸ், மனிதர்கள் செய்யக்கூடிய குற்றங்களை அவர்கள் என்ன செய்வார்கள்? மன்னித்து விடுவார்கள். அவர்கள் செய்யக்கூடிய காயங்களை என்ன செய்வார்கள்? பொறுத்துக் கொள்வார்கள். அவர்கள் மூலியமாக ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்விற்காக வேண்டி அந்த கோபத்தை மெண்டு மெழுங்கி விடுவார்கள். கோபத்தை வெளிப்படுத்தவும் செய்யணும், அதே நேரத்தில் கோபப்படவும் செய்யணும், அந்த கோபத்தை என்ன செய்யணும்? அடக்கிக் கொள்ளவும் செய்யணும். யார் இந்த குணமுடையவர்களாக இருக்கிறார்களோ, வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன், அல்லாஹ் என்ன செய்கிறான்? இப்படியான இத்தகைய அழகிய குணமுடையவர்கள் நான் நேசிக்கிறேன். எப்படியான குணம்? இதை அடக்க முடியுமா? கோபத்தை அடக்கிக் கொள்ள முடியுமா? வியாபார விஷயமாக ஒருத்தருக்கு கொடுக்கல் வாக்கல் வைத்துக் கொள்கிறோம், அவர் நம்மை ஏமாற்றி விட்டார், விடுவோமா? ஏதாவது வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசிவிட்டார், விடுவோமா? அக்கம் பக்கம் வீட்டுக்காரர்கள், அண்டை வீட்டுக்காரர்கள் இருக்கிறார்கள். அந்த அண்டை வீட்டுக்காரர்களோட நம்மளோட பழக்க வழக்கம் எப்படி இருக்கு? ஒரே வீட்டு ஒரே தெருவில் நிற்கிறோம், என்னுடைய வாகனம் அங்கே தான் நிற்கிறேன், அவருடைய வாகனம் அங்கே தான் நிற்கிது. இது ஏன் இடம், நீ கொண்டு விட்ட? இவ்வளோ கோவம் வருது.
என்ன இங்கே கொண்டு வந்து உங்களுடைய வீட்டினுடைய கழிவு தண்ணீர் கொண்டு இங்கே ஞாபகம் ஊத்துற விடுவோமா? எவ்வளோ பிரச்சனைகள் பார்க்குறோம் சமூகத்தில். இயக்கங்களில் பயணிக்கக்கூடியவர்கள், ஒரு இயக்கத்தினுடைய அந்த நிர்வாகி இன்னொரு இயக்கத்தினுடைய நிர்வாகி அந்த சகோதரர்களை மன்னிப்போமா? அழகிய முறையில் நடந்து கொள்வோமா? எப்படியெல்லாம் அவரை விமர்சனம் செய்ய முடியுமோ, எப்படியெல்லாம் அவரை காயப்படுத்த முடியுமோ, எப்படியெல்லாம் அவரை தாக்க முடியுமோ, எப்படியெல்லாம் அவர் குறைகளை சொல்லி இந்த உலகத்தில் பரப்ப முடியுமோ எல்லா காரியங்களும் செய்வோம். எல்லா காரியங்களும் செய்வோம். எப்படியெல்லாம் அவருடைய மானபங்கம் படுத்துவது, எப்படியெல்லாம் அவரை இழிவுபடுத்துவது, அவரை சீர்குலைப்பது, அவர் கண்ணியத்தை இழக்க எப்படியெல்லாம் செய்வது என்ற எல்லா சூழ்ச்சியும் செய்வோம். அல்லாஹ் அப்படிப்பட்டவரை நேசிப்பதில்லை. அப்படிப்பட்டவர்கள் சொர்க்கம் கிடையாது. இது எல்லாம் யாரும் அடக்கி கொண்டு பொறுத்து கொண்டு மெண்டு விழுங்கிக் கொள்கிறான் அவருக்கு தான் இந்த சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். இப்படியே எத்தனை சோதனைகள் நம் மக்களால் ஏற்படக்கூடிய அனைத்து காயங்களையும் துன்பமும் துயரங்களையும் பொறுத்து நெருக்கடிகளை பொறுத்து கொண்டு யார் சகித்து கொண்டு பொறுமையாக அந்த கோபத்தை மெண்டு விழுங்குகிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ் நேசிக்கிறான். அவர்களுக்கு தான் என்ன செய்யணும்? சுவனத்தை வைத்திருக்கான். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு இமாம், பெரிய இமாம், முன்னொரு காலத்தில் வாழ்ந்த இமாம். இந்த இமாம் என்ன செய்கிறார் என்றால் தங்களுடைய மாணவர்களுக்கு என்ன செய்ய சில உபதேசங்கள் செய்கிறார். அப்போ மாணவர்கள்லாம் இருக்கும்பொழுது ஒருத்தர் வந்து சொல்கிறார், இதா அத்தாக்க ரஜுலுன் யஷ்கு இலைக்க. தங்களுடைய மாணவருக்கு சொன்னார்கள், யாராவது ஒருவர் பற்றி குற்றம் கூற ஒருத்தர் வந்திருக்கிறார். ஒரு சபையில் உட்காந்துருக்கிறோம், பேசிகிட்டு இருக்கிறோம். ஒருத்தர் வந்து என்ன செய்கிறார்? ஒருத்தரை பற்றி குற்றம் சொல்கிறார். ஒருத்தரை பற்றி என்ன செய்கிறார்? குற்றம் சொல்லுகிறார். ஒருத்தரை பற்றி இப்படி தவறெல்லாம் செய்து விட்டார், இப்படி அநியாயம் செய்து விட்டார், என்னை காயப்படுத்தி விட்டார். இப்போது நான் என்ன செய்வேன்? யா ஆகி அஃபு அன்ஹு வஅஃபு அன்ஹு. அவரை என்ன செய்யணும்னா அந்த குற்றம் சொல்லி வந்தவர்கிட்ட என்ன சொல்லணும்? அவரை மன்னித்து விடுங்க. அவரை நீங்கள் மன்னித்து விடுங்க. சாதாரண விஷயம் கிடையாது. இந்த மன்னிப்புங்கிறது சாதாரண விஷயம். கோபத்தை அடக்கி கொண்டு சரி போ, உன்னை நான் விட்டு விடுறேன், உங்களை மன்னிச்சிருந்தேன், சரி இருக்கட்டும், அல்லாஹ்க்காக நான் பொறுத்துக் கொள்வேன், அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி நான் ஏற்றுக்கொள்கிறேன், சரி இருக்கட்டும் சொல்லுவது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அங்குள்ள சகோதரர்களே, அது இந்திய காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் நம்மளுக்கு அப்படி ஒரு குணமே இல்லை. எப்படியாவது பழி தீர்ப்பு தான் நம்மளுடைய எண்ணம் முழுக்க முழுக்க இருந்து கொண்டிருக்கிற அந்த இடத்துல இப்படியான ஒருத்தர் வந்து குற்றம் சொல்லுகிறார். அப்போ நீங்கள் சொல்லுங்க, அவரை நீங்கள் மன்னித்து விடுங்கன்னு சொல்லணும். அப்போ இன்னல் அஃப்வ அக்ரபுலி தக்வா. இந்த மன்னிப்பு இந்த குணம் இருக்கிறத இது சாதாரண விஷயம் கிடையாது. உங்களை எங்கே கொண்டு நிறுத்திடும்னா அல்லாஹ் இந்த கொண்டு நிறுத்திடும். அல்லாஹ்வுடைய பக்கத்தில் கொண்டு நெருக்கமாக்கி விடும். எப்போ உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகள் விஷயத்திலும் கோபம் வரும்போது அந்த கோப நேரத்தில் நீங்கள் சகிப்பு தன்மையோடு பொறுமையாக இருந்து அந்த கோபத்தை நினைச்சு மென்று விழுங்கிருந்தீங்க. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்காக மார்க்கத்தை உன்னை விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க? மன்னித்து விடும் பொழுது என்ன செய்றீங்க? இறைவனின் பக்கம் நெருக்கம் பெறுவீங்க. இறைவனுடைய நெருக்கத்திற்கு நீங்கள் ஆளாகி விடுகிறீர்கள் என்று அந்த இமாம் சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ அந்த மனிதர் சொல்கிறார், ஃபைன் கால, அவர் பேசுகிறார், லா தஹ்மிலு கல்பி அஃப்வ. நான் மன்னிப்பை விரும்பலை. ஒரு காலம் என்ன செய்கிறோம்? நம்ம மன்னிப்பு விரும்பலை. அவன் செஞ்ச தப்பு சாதாரண ஒரு தப்பு கிடையாது. என்னால் என்ன செய்ய முடியாது? அவரை மன்னிக்க முடியாது. அவன் பெரிய தப்பு செய்து விட்டான், பெரிய குற்றம் செய்து விட்டான், மிகப்பெரிய அநியாயம் செய்து விட்டான், என்னுடைய பொருளாதாரம் பெரும் பொருளாதாரத்தை அவன் சூறையாடி விட்டான். அவனை எப்படி மன்னிக்க முடியாது. பெரிய காயமே ஏற்பட்டு விடுச்சு, கொலையே செய்து விட்டான், அவனை மன்னிக்க முடியாது. இவ்வளோ பெரிய பிரச்சனை, யாராக இருந்தாலும் தீர்த்து வைக்க முடியாது என்ற ஒரு எண்ணம் வந்துவிட்டால் என்ன செய்வது? இன்தஸிரு கமா அமர அல்லாஹு அஸ்ஸ வஜல். என்ன செய்யணும் அந்த நேரத்தில்? அப்படியே நீங்கள் அவரை தண்டிக்க நாடினால் அல்லாஹ் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறானோ இந்த பிரகாரம் நீங்கள் அவரை என்ன தண்டிக்கணும். ஒருத்தர் நீங்கள் என்ன செய்ய நினைச்சிட்டீங்க? அவங்கள வந்து எனக்கு ரொம்ப காயப்படுத்தி விட்டாங்க, மன்னிக்க முடியாது, அப்படியே ஒரு உச்சகட்டத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க, எப்படியாவது தண்டித்தே ஆகணும், தண்டித்தாதான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்து விட்டால், இன் தஸ்ரு கமா அமரல்லாஹ் அஸ்ஸ வஜல், அல்லாஹ் எப்படி தண்டிக்க வேண்டும் சொல்லியிருக்கிறானோ அதன் பிரகாரமே என்ன செய்யணும்? அவரை காயப்படுத்த வேண்டும், அவரை தண்டிக்க வேண்டும். பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஃப இன் ஆகபதும் ஃபஆகிபு பிமிஸ்லி மா ஊகிபதும் பி வ ல இன் ஸபரதும் லஹு கைருல் லிஸ்ஸாபிரீன். அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கையாளர்களே, முஃமின்களே, உங்களை தாக்கியவர்கள் நீங்கள் பதிலுக்கு பதிலாய் தாக்க கருதினால் உங்களை அவர்கள் தாக்கிய அளவே அவர்கள் நீங்கள் தாக்குங்கள். நம்பிக்கையாளர்களே, இறைச்சி முடிவர்களே, முஃமின்களே, அல்லாஹ் சொல்கிறான், உங்களை யாரால் காயப்படுத்தி விட்டால், உங்களுக்கு மோசம் செய்து விட்டால், உங்களுக்கு துரோகம் அளித்து விட்டால், உங்களை என்ன செய்தால் தாக்கி விட்டால்
என்ன செய்யுங்க, பயிருக்கு நீங்கள் தாக்குங்க. ஆனால் அந்த தாக்குதல் எப்படி இருக்கணும்? அவரை தாக்குன அளவு தான் இருக்கணும். இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது வார்த்தையாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும், பேச்சாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவரை அடித்து விட்டால், காயம் ஏற்பட்டு விட்டால் அதே காய அளவு தான் இருக்கணும். கொஞ்சம் கூட நினைச்சு விடாது, ஒரு வித்தளவு கூட நினைச்சு வார்த்தையாக இருந்தாலும் கூடிவிடக்கூடாது, காயமும் கூடிவிடக்கூடாது. ஏதோ ஒன்று பதிலுக்கு பதில் செய்வதாக இருந்தால், இணைச்சி தாக்குதல் இருந்தால் அது அது அந்த அளவு தான் இருக்கணும், தவிர அதுக்கு மீறி போகக்கூடாது. நம்ம அப்படி விடுவோமா? நம்ம அப்படி விடுவோமா? யாராவது நம்மளால பிரச்சனை வந்து விட்டால் விடுவோமா? கூட 2 பேர் கூட்டு போவோம், கூட 4 பேர் கூட்டு போவோம். எம்மால முடிஞ்சு எல்லாரையும் கூட்டு போயிட்டு என்ன செய்வோம்? அவனை ஒன்று இல்லாமல் பண்ணிடுவோம், காலி பண்ணிடுவோம். நாளை என்னையாவது என்ன செய்வது? அவனை தாக்கிறது, எப்படியாவது அவனை என்ன செய்யுது? சமூகத்தில் ஈடுபடுத்தி என்ன செய்யணுமோ செஞ்சிடும். இந்த இடத்துல வரம்பு மீறிடக்கூடாது. அதான் அல்லாஹ் சொல்லுகிறான், வல இன் ஸபர்தும் லஹுவ கைருல் லிஸ்ஸாபிரீன். அதற்கு அதிகமாக அல்ல, தவிர உங்களை தாக்கியதை நீங்கள் சகித்து கொண்டாலோ அது சகிப்பவர்களுக்கு மிக நன்று. மன்னிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக நன்று. ஒவ்வொரு கைருல் லிஸ்ஸாபிரீன். இத்தகைய பொறுமை உடையவர்கள், இத்தகைய கோபத்தை மெழுங்கக்கூடியவர்கள் கைருல் லிஸ்ஸாபிரீன், உங்களுக்கு மிக நன்று என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பதிலுக்கு பதில் தாக்கி கொண்டு ஒருவருக்கொருவர் தாக்கி கொண்டு அலைவது சிறந்தது கிடையாது. 4 பேர் கூட்டு பேர் கொண்டு வந்து நிப்பாட்டி பிரச்சனை பண்ணுவது பெரிய விஷயம் கிடையாது. இப்படியான குணமுறைகள் அல்லாஹ் நேசிப்பது இல்லை. இப்படியான சூழல் வருவதை தடுத்து கொண்டு இந்த கோபத்தை யாரும் மெழுங்கிக் கொள்ளுகிறார்களோ கைருல் லிஸ்ஸாபிரீன், அவர் தான் மிக்க நன்றி அவருக்கு. இப்படி அவர் என்ன குணத்தை வென்று கொள்ளுகிறார். இந்த கோபம் நம்முடைய குடும்பத்தில் இன்னைக்கு எவ்வளவு எல்லாம் பிரிஞ்சு இருக்கு, எவ்வளவு பெரிய விரிசலாம் ஏற்படுது. ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் தன்னுடைய மகன் பிள்ளைகள் மூலியமாக ஏற்படக்கூடிய அந்த கோப பிரச்சனை பாருங்க, என் சமூகத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் தலைவத்தை அடைகிறது. அது குறிப்பாக இந்த கோபம் என்று சொல்லக்கூடிய இந்த குணம் இருக்கிறத, இது எங்க கொண்டு நிப்பாட்டுகிறதுனா அவருடைய ஜனாசா வரைக்கும் நிப்பாட்டு இல்லையா? நான் மௌத்தானாலும் என்னுடைய முகத்தை வந்து நீ பார்க்க கூடாது. எப்படி? யாரு? அண்டை வீட்டுக்கார பத்தி சொன்னாரா? அடுத்த தெருக்கார பத்தி சொன்னாரா? ஏதாவது ஊர்வாசியை பத்தி சொன்னாரா? இல்ல, தான் பெற்றெடுத்த பிள்ளைகள், 10 மாதம் சுமந்த பிள்ளைகளை பத்தி பேசக்கூடிய சூழல். அதே பிள்ளை சொல்லுகிறான், என்னுடைய ஜனாசாவிற்கும் நீங்கள் வரக்கூடாது, இதோடு உங்களோட உறவு முடிந்து விட்டது, உங்களுக்கு எனக்கு இன்னும் எந்த ஒரு பேச்சுவார்த்தை கிடையாது, எந்த ஒரு உறவும் கிடையாது. என்ன உதாரணம்? இந்த கோபம் தான். வேற ஏதாவது நோக்கம் இருக்க போதா? வேற ஏதாவது ஒரு குறிக்கோள் இருக்க போதா? அப்படியே இருந்தாலும் சில சொத்து பத்துக்காக வேண்டி இருக்கும், இதுக்காக வேண்டி கோபப்பட்டு என்ன செய்கிறார்கள்? வாழ்க்கையில பெரும் பகுதியை அழித்துக் கொண்டார்கள். இறுதி காலகட்டம் வரைக்கும் தான் புரிகிறது, ஆகா எப்போதுதான் மாற்றம் தெரிகிறது, இஸ்லாம் தெரிகிறது. அப்போது அல்லாஹ் என்னை மன்னித்து விடுகிறது, அப்போது வந்து முட்டி கொண்டு இருக்கிறோம். நல்லா நல்ல யோசித்து பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும். இப்படியான குணத்தை நாம் இன்னும் தூக்கி எறிய வேண்டும். எல்லாருமே இந்த குணம் இருக்கிறது ஆக மோசமானது. ஒரு மனிதனை எந்த அளவிற்கு இழிவுபடுத்த வேண்டுமோ, எந்த அளவுக்கு அவன் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட வேண்டுமோ, அவனுக்கு பல நோய்கள் ஒரு காரணமே இந்த கோபம். இந்த கோபத்தை மெல்கி கொண்டு மன்னித்து விடுவர்களுக்கு தான் அல்லாஹ் என்ன நேசிக்கிறான். அவர்கள் தான் சொர்க்கத்தை வச்சிருக்கான், சொர்க்கத்தை வச்சிருக்கான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் சொல்கிறான், வஸ்பிரு வமா ஸபருக இல்லா பில்லாஹ் வலா தஹ்ஸன் அலைஹிம் வலா தகு ஃபீ ضيقٍ மிம்மா யம்குரூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை பற்றி பேசும்போது சொல்கிறான், ஆகவே நபியே சகித்துக் கொள்வீராக. எப்படி சகித்துக் கொள்ள முடியும்? மக்கள் குறைஷிகள், காபியர்கள், குப்பார்கள், முஷ்ரிக்குகள், மஜூசிகள், நஸ்ரானிகள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், அவர்கள் செய்த இன்னல்கள், அவர்கள் செய்த அந்த துயரங்கள், அவர்களால் கொடுக்கப்பட்ட அந்த வேதனைகள், அவப்பேச்சுகள் எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ள முடியுமா? அல்லாஹ் சொன்னான், நீங்க பொறுத்துக் கொள்ளுங்கள், நீங்க தாங்கிக் கொள்ளுங்கள், அதை மெழுகுங்க, அந்த கோபத்தெல்லாம் மன்னித்து விடுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி விட்டாச்சு. எங்க வாராங்க? காபத்துல வாராங்க, சாவி கிடைச்சி எல்லாம் முடிஞ்சிருச்சு, உள்ள வாங்குறாங்க. அப்பவும் அங்க எதிரிகள் இருக்கிறாங்க, எல்லா எதிரியும் இருக்கிறாங்க. ஒரே ஒரே வார்த்தை தான், இன்றைய தினம் உங்கள் எல்லாரையும் நம்ம மன்னிச்சுட்டேன், நீங்க இந்த பூமியில நீங்க சுகமாக நீங்க இங்க பறந்து விருந்து எப்படிதான் நீங்க வாழலாம், உங்க எல்லாத்தையும் மன்னிச்சுட்டேன். உங்களில் ஒருவர் மூலியமாக தாக்கப்பட்டவருக்கு நம்ம என்ன செய்கிறோம்? அவரை வாழ்க்கையில என் கண்ணு முன்னாடியே நீ பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி பேசி வச்சிருக்கோம். வாழ்வின் கண்ணு முன்னாடி நீ வந்து விடாத. அப்படியே நாம் அவரை மீண்டும் பார்த்து விட்டால் என்ன செய்கிறோம்? கோபம் வருது, கோபம் வருது. சலாம் சொன்னா கூட பேருக்கு வலைசலாம் ரைட் அப்படி போயிட்டு மன்னிக்க முடிகிறதா? மன்னிக்க முடியல. மன்னிப்புக்கு இடம் கொடுக்குறோமா? இல்லை. அவரே வந்து மீண்டும் மீண்டும் வழியே பேசினாலுமே மனம் என்ன செய்வது? மாறுவதில்லை. இந்த மனத்தை தான், இந்த குணத்தை தான் அல்லாஹ் என்ன செய்யலாம்? தூக்கி எறியுங்க, தூக்கி போடுங்க.
விட்டுருங்க. அல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன், அழகிய குணமுடையவர்கள் தான் அல்லாஹ் நேசிக்கிறான். இத்தகைய குணத்தோடு சுமந்து கொண்டு பூமியில் அலையக்கூடிய யாரை அல்லாஹ் நேசிப்பதில்லை? அன்புள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீன ஹும் முஹ்சினூன், நிச்சயமாக எவர்கள் மெய்யாக இறைச்சி முடிவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடனும் எவர்கள் நன்மை செய்கிறார்களோ அவர்களுடன் தான் அல்லாஹ் இருக்கிறான். இறைச்சி முடிவலாக இருந்து பொறுமையாக இருந்து இந்த குணத்தை எல்லாம் இனிசிய சகித்து கொண்டு யார்களோ அவரோட சேர்ந்து யார் நன்மை செய்கிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவர்கள் தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? நேசிக்கிறான். அவர்களோட தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? இருக்கிறான். وجزاء سيئة سيئة مثلها فمن عفا وأصلح فأجره على الله إنه لا يحب الظالمين. அன்புள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் செய்யக்கூடிய பிறரால் ஏற்படுகிற காயம் ஏற்படுகிறது, அந்த காயத்தினுடைய பதிலுக்கு நீங்கள் செய்யும் பொழுது எப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கான் பாருங்க, தீமைக்கு கூலியாக அதே போன்று தீமையை செய்வார்கள். அவர் தீமை செய்து விட்டால் இவர் என்ன செய்ய மாட்டார்? வரம்பு மீறி தீமை செய்ய மாட்டார். அவர் மூலியமாக ஏற்பட்ட அந்த காயத்திற்கு சமமாக என்ன செய்வாங்க? தீமை செய்வார். ஜஸாஉ ஸய்யிஅத்துன் ஸய்யிஅத்துன் மிஸ்லுஹா, அவரால் ஏற்பட்ட அனைத்து பிரச்சனை எதாக இருக்கட்டும் அதே அளவு தான் என்ன செய்து பதில் கொடுக்கணும். அதில் வரம்பு மீறி என்ன செய்யக்கூடாது? நடந்து விடக்கூடாது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபமன் ஆஃபா, யார் என்ன செய்கிறார்? அதை மன்னித்து விடுகிறார்களோ, வ அஸ்லஹ, அவர் அந்த விஷயத்தை என்ன செய்ய விட்டுகிறார், ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், தீமைக்கு கூலியாக அதே போன்று தீமையை செய்வார்கள், அதற்கு அதிகமாக அல்ல. எவரேனும் பிறரின் அநியாயத்தை மன்னித்து அவருடன் சமாதானம் செய்து கொண்டால் அவருடைய கூலி அல்லாஹ்வின் மீது கடமையாக இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் இதற்கு மாறாக அநியாயம் செய்பவர்களை நேசிப்பதே இல்லை. இன்னஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன், ஒரு அணு அளவு கூட என்ன செஞ்சக்கூடாது, அதுக்கு எதிராக நீங்கள் செய்யும் பொழுது கொஞ்சம் கூட நினைச்சு அதிகமாகக்கூடாது. தாக்கியவரை நீங்கள் தாக்க நினைத்தால் அந்த தாக்கியவர்கள் எப்படி இருக்கும், ஒரு அளவு எப்படி தாக்க இருந்துச்சு அதே அளவு தான் என்ன செய்யணும், நீங்கள் தாக்கணும். கொஞ்சம் கூட கூடிடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராக இருக்கட்டும், எவராக இருக்கட்டும், எவ்வளோ நன்மையாக செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், எப்படியான விஷயங்களாக இருக்கட்டும், அந்த நேரத்தில் அவர் தாக்கப்பட்டார் என்றால் அதே தாக்கம் தான் அவருக்கு ஏற்பட வேண்டும் தவிர அதற்கு அதிகமாகவோ அதற்கு கூட எதுவாக கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இன்னஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன், அப்படியே நீங்கள் செய்துவிட்டால் இப்போது நீங்கள் யாரு? அநியாயக்காரர்கள். நீங்கள் யாரு? இப்போது அநியாயக்காரர்கள். நீங்கள் வரம்பு மீறி விட்டீர்கள். அவன் தாக்கி நான் அவன் மூலியம் பிரச்சனை ஏற்பட்டது, அவனால் மானபங்கம் ஏற்பட்டது, அவனால் என்னுடைய கண்ணியம் சீர்குலைக்கப்பட்டு விட்டது, அவனால் பொருளாதார மிகப்பெரிய தோல்வி அடைந்து விட்டது என்று உங்களுக்கு காயம் ஏற்பட்டு விட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? அதே அளவு தான் இருக்கணும் தவிர அது தாண்டி என்ன செஞ்சிடக்கூடாது, செய்யக்கூடாது. கவனமாக இருக்கணும். இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் நேசிப்பது இல்லை. இந்த நேரத்தில் நீங்கள் சகித்து கொண்டு இந்த கோபத்தை முழுங்கிக் கொள்ளுகிறீர்கள் என்றால் உங்களை தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? நேசிக்கிறான். அன்புக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாக தங்களுடைய மாணவர்களிடத்தில் ஒருவரை பற்றி ஒருவர் வந்து குற்றம் சொல்ல வந்தார். ஒருவரை பற்றி இவர் இப்படி செய்து விட்டார், எப்படி நடந்து கொண்டார், அப்படி நடந்து கொண்டார் என்ற இந்த செய்தியை ஒருத்தர் சொல்ல வந்தார். அங்கே வந்தவருக்கும் சேர்த்து, அங்கே எந்த சபையில் இருந்த சேர்த்து எல்லா ஒட்டுமொத்த மாணவர்களுக்கும் ஃபதீல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் இப்படி ஒரு பாடத்தை அங்கே என்ன செய்தார்கள்? அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாருங்கள், வயின் குன்த துஹ்சினு, நல்ல விஷயம் என்னவென்றால் அவரை தண்டிக்கும் பொழுது கொஞ்சம் கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அதிகமாக ஆகிவிடக்கூடாது. ஃபரஜிஉ இலா பாபி அர்ஃபா, நீங்கள் என்ன செய்யுங்க, அவரை தண்டிக்க நினைக்கிறீங்க, அதே நேரத்தில் உங்களுக்கு அச்சமாக இருக்குது. அவரை தண்டிக்க நினைக்கிறோம் ஆனால் கூடிடக்கூடாது அப்படின்னு ஒரு அச்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யுங்க? திரும்பி விடுங்க. பாபில் ஆஃப், நீங்கள் மன்னிப்பின் பக்கம் திரும்பி வந்து விடுங்க, விட்டு விடுங்க. அல்லாஹ்விற்காக வேண்டி நான் விட்டு விடுகிறேன், அல்லாஹ் ரசூலுடைய முகத்திற்காக வேண்டி நான் மன்னித்து விடுகிறேன் என்று செய்றீங்க. அவரை விட்டுட்டு நீங்கள் பாவம் அவரை மன்னிக்கக்கூடிய விஷயத்தின் பக்கம் நீங்கள் வந்துடுங்க. எப்போது இது அவரை தண்டிக்க போயாச்சு, ஆனால் வரம்பு மீறிடுவோம் ஒரு எண்ணம் வந்து விட்டால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் நீங்கள் என்ன செய்வீங்க? திரும்பி விடுங்க, அவரை விட்டு விடுங்க. அந்த கோபத்தை முழுங்கிக் கொள்ளுங்கள், சகித்துக் கொள்ளுங்கள், பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வஸாஹிபுல் இன்தஸர் யுகல்லிபுல் உமூர் யுகஃபிரு கைஃப யன்தஸிரு. ஆனால் சிலர் இருக்கிறாங்க, நம்முடைய குணம் அப்படி இருக்குது. எப்படியான குணம் இருக்குது? அவனை எப்படி பழி வாங்குவது என்று சிந்தித்துட்டே கொண்டிருப்பார். இரவில் என்ன செய்ய மாட்டார்? தூங்க முடியாது. இப்படியானவனும் எங்கேயுமே நிம்மதியாக இருக்கவே முடியாது. எப்போ அவரை பழி வாங்குவது?
சதா எல்லா நேரத்திலையும் அவனை பார்க்கும்போது ஏதாவது ஒரு சிறு யாராவது பேச்சு கேட்கும் பொழுதோ அவனை எப்படி அவனை மானபங்கம் படுத்தலாம், அவனை கண்ணியத்தை சீர்குலைக்கலாம், அவனை எப்படி பழி வாங்குவது என்ற ஒரு எண்ணம் நமக்கு என்ன செய்வது இருந்து கொண்டே இருக்கும். இப்படி அவங்களை பற்றி பேசும்போது சொல்லுகிறாங்க. புதைலி இப்னு ரஹிமஹுல்லாஹ் பேசுகிறார்கள், அவனை எப்படி பழி வாங்க நீங்கள் நினைச்சு கொண்டு இருக்கும் பொழுது இப்படியானவர்கள் சொல்கிறார்கள், இவன் ஒரு காலமும் என்ன செய்ய முடியாது, ஒரு காலமும் இரவுல தூங்கவே மாட்டான். இரவுல தூங்க முடியுமா? ஒரு ஆள் நம்மளால் பாதிக்கப்பட்டு விட்டால் இரவில் தூங்க முடியுமா? எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி, எத்தனை வாரங்கள் மாதங்கள் வருடங்கள் ஆனாலும் சரி, அவனை பார்க்கும் பொழுது எல்லாம், அவன் சந்திக்கும் பொழுது எல்லாம் நமக்கு என்ன செய்யும்? கோபம் தான் வரும். தூக்கம் வருமா? தூக்கமே வராது. ஆனால் யார் மன்னிக்கிறார்களோ, யாரு இந்த தன்மையில அவர் மன்னிச்சு விடுகிறாரோ அவர் நிம்மதியாக தூங்குவார். எவ்வளோ ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை சொல்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு உடம்புல நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அது மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த கோபம் தான். இந்த ப்ரெஷர் இருக்குதா இல்லையா, இந்த ப்ரெஷர் தான் மனுஷனை எங்கேயும் கொண்டு போய் நிப்பாட்டிடுது. இரவுலாம் தூக்கமே கிடையாது, பகல்லையும் தூக்கம் கிடையாது. இரவுல தூங்கி பார்க்குறா தூக்கம் வரல, பகலை தூங்கி பார்க்குற தூக்கம் வரல. ஏன்? அந்த டென்ஷன், அந்த ப்ரெஷர், அந்த கோபம் அப்படியே இருந்து கொண்டே இருக்குது. யார் அதை சகித்து கொண்டு மன்னித்து விடுகிறார்களோ அவர் என்ன செய்கிறார்? அல் பிராசி, அவர் நிம்மதியாக தூங்குகிறார். எப்படி என்று புதைலி இப்னு ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு இப்படியான அறிவுரையை செய்தார்கள், பதிவு செய்தார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட சமூகத்தை தான் என்ன வார்த்தெடுத்தார்கள். மன்னிக்க வேண்டும். பிறருடைய விஷயத்தின் மூலியமாக ஏற்படைய அனைத்து பிரச்சனைகள், நெருக்கடிகள், காயங்கள் ஏற்படும் பொழுது சகித்துக் கொள்ள வேண்டும், பொறுமையை கையாளுங்கள், மன்னித்து விடுங்கள் என்ற வார்த்தையை தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களை உருவாக்கினார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியே குணமுடையவர்கள் நாம் இருந்தால் நம்முடைய குணத்தை நாம் மாற்றிக்கொள்வோம். அல்லாஹ்விற்காக வேண்டும், அவர் தூதருக்காக வேண்டி மாற்றிக்கொள்வோம். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் தஆலா அனைவரையும் ஆக்கி விடுவானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் மபா. எண்ணித்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமூகத்தை பாருங்கள். ஒரு சபையில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. அந்த சபையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன செய்கிறாங்க? சபையில் இருக்கிறாங்க. ஒருவர் வருகிறார். فلما أكثر رد عليه بعد قوله يعجب ويتمسم. நபி அவர்கள் அந்த சபையில் இருக்கும்பொழுது பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க. ஒரு மனிதர் வந்து என்ன செய்கிறார் என்றால், சபையில் இருந்த தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திட்டுகிறார், பேசுகிறார். இது நல்ல ஒரு பாடம். நமக்கு நிறைய சந்தர்ப்பத்தில் நடக்கும், நிறைய சந்தர்ப்பத்தில் நடக்கும். தாங்க முடியாது, நம்மனா உடனே எதையாவது நினைச்சுக்கிறோம், கோபத்தை அடிச்சிடலான்னு ஒரு கோபம் வரும். ஆனால் இந்த சபையில் அந்த தோழர் ஒருத்தர், ஒரு மனிதர் வந்து என்ன செய்கிறார்? அபூபக்கர் அவர்களை பற்றி திட்டுகிறார், பேசுகிறார், காயப்படுத்துகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் ஃபலம்மா அக்ஸர ரத்த அலைஹி பஅத கௌலிஹி, அவருடைய வார்த்தை என்ன ஆயிடுச்சுன்னா கடினமாயிட்டு, தடுப்பாயிடுச்சு, தடியதாக மாறிவிட்டது. ஒவ்வொரு வார்த்தையை பேச பேச அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டார். விட்டுக்கிட்டே இருந்தால் ரொம்ப பேசுகிறேன், உனக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? நம்மளுடைய குணம் இருக்கா இல்லையா? உனக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? நானும் பார்த்து கொண்டே இருக்கிறேன், எவ்வளவு சொல்லிக்கொண்டே போகிறாய், விடுவோமா? அந்த மனிதன் பேசுகிறார். அபூபக்கர் பொறுத்து கொண்ட ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறார்கள்? வார்த்தையை கடினமாகிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் فقام وضحك ابو بكر رضي الله عنه بعد قوله. ஒரு சில வார்த்தைக்கு பிறகு என்ன ஆயிட்டுனா அபூபக்கர் பதில் கொடுத்துட்டாங்க. இந்த பதில் கொடுத்தனே அங்க யார் இருந்தால் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. வகதிபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு கோவம் வந்துட்டு فقام எந்திரிச்சு நின்னுட்டாங்க. கான யஸ்தம்மனி வஅன்த ஜாலிஸ். அபூபக்கர் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அவர் திட்டும் பொழுது பேசும் பொழுது நீங்க பார்த்தீங்க, சிரிச்சீங்க, இப்போது எந்திரிச்சு நீங்க கோவமா நிக்கிறீங்க, என்ன காரணம்னு கேட்குறாங்க. பஅத கௌலிஹி, ஒரு சில வார்த்தைக்கு பிறகுதான், பேசவே இல்லை. காலையில் ஆரம்பிச்ச சண்டை, காலையில் ஆரம்பிச்ச பிரச்சனை, சாயந்தரம் வரைக்கும் போயிட்டு இரவு வரைக்கும் போய் தாங்க முடியாம ஒரு வார்த்தை விட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சபையில இருந்து பார்க்குறாங்க. இப்போ கலிபத்து வகும்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி உடனே எந்திரிச்சிட்டாங்க, கோபப்பட்டாங்க, போயிட்டாங்க, கோபப்பட்டாங்க, கோபம் விட்டு எந்திரிச்சு நின்றுட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எந்திரிச்சு நின்னதுக்கப்புறம் கான மஅக மலக்குன் யுரத்து அன்க. அபூபக்கரே, நீங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தீங்களா? என்னன்னாலும் பேசிட்டு போட்டோம், எவ்வளோ பிரச்சனைலாம் பண்ணட்டும், எவ்வளோ பெரிய விஷயம் நடக்கட்டும், நீங்கள் இவ்வளோ நேரம் சகித்து கொண்டிருந்தீங்களா? உங்களுக்கு யார் உதவி செஞ்சா தெரியுமா? கான மஅக மலக்குன் ரத்த அலை.
உங்களுடைய பதில் நீங்க கொடுக்கவே இல்லை. ஆனா அந்த மனிதருக்கு யார் பதில் கொடுத்துருந்தா? மலக்கு பதில் சொல்லி கொண்டே இருந்தாங்க. உங்களோட யார் இருந்தா? மலக்கு கூட இருந்தார். மலக்கு கூட இருந்தார். இப்போது நீங்க என்ன செய்யும்? இந்த கோபத்தை பொறுத்து கொள்ளாம நீங்க என்ன செஞ்சீங்க? ஒரு சில வார்த்தை விட்டுட்டீங்க. ஓகா ஷைத்தான் ஷைத்தான் அங்க வந்துட்டான். ஷைத்தான் வந்த இடத்துல வலம் அக்குன் அக்குன் ஷைத்தான் ஷைத்தான் வந்த இடத்துல நபியவர்கள் இருப்பார்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஞ்சி போயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையை விட்டு எஞ்சி போயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க. அப்ப இதுல என்ன கவனிக்க வேண்டும் என்றால், பொறுமையா இருக்கும் பொழுது, சகிப்புத்தன்மையோடு அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? அந்த கோபத்தை அடக்கி கொண்டு இருக்கும் பொழுது நமக்காக வேண்டி யாரும் அல்லாஹ் எங்க என்ன செய்ய உதவி செய்கிறான்? மலக்கை கொண்டு உதவி செய்கிறான். மலக்கு கொண்டு உதவி செய்கிறான். அண்டை வீட்டுக்காரர்கள் மூலியமாக, பிறர்கள் மூலியமாக ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் என்ன செய்கிறோம்? சகித்து கொண்டே சொல்லுகிறோம். பொறுமையா இருந்து கொண்டே சொல்கிறோம். எல்லா கோபத்தையும் என்ன செய்கிறோம்? மெண்டு மிழுங்கிக் கொள்கிறோமா இல்லையா? இவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவர் அல்லாஹ்வின் புறத்தில் ஏற்படக்கூடிய ஒரு விஷயமாக மலக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? பதில் கொடுத்தவர்கள உதவி செய்வதாக ஆக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஞ்சி போயிட்டாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் இருக்கு பாருங்க. இந்த குணத்தை நம்ம என்ன செய்யணும்? நம்ம வாழ்வில செயல்படுத்துவது, இதுதான் முக்கியமான விஷயம். எப்போ கண்டாலும் அவரை எழுந்து பேசக்கூடிய, எப்போ கண்டாலும் அவரை பற்றி அவதூறு சொல்வது, இங்க ஒரு வார்த்தை, இந்த தெருவு தாண்டணும், அங்க ஒரு வார்த்தை, ஒண்ணுமே நடந்திருக்காது, சில விஷயங்கள் நடந்திருக்கும், ஒரு சின்ன விஷயம் இருக்கும், இந்த தெருவு ஊரை தாண்டக்கூடிய பல விதமாக பேசி என்ன செய்யறோம்? கோபத்தை என்ன செய்யறோம்? ஒரு ஆளாக்கிக்கிறோம். இன்னார் தான் செய்து விட்டான் என்று கோபம் வருகிறது. உண்மையிலே அப்படி கோபத்திற்கு நீங்க பதில் கொடுப்பதாக இருந்தால் அல்லாஹ் சொல்வதை போன்றே நீங்க என்ன செய்யணும்? பதில் கொடுக்க வேண்டும். அது துளி அளவு கூட என்ன செய்யக்கூடாது? வார்த்தையாக பேச்சாக இருந்தால் கூட என்ன செய்யக்கூடாது? கூடிடக்கூடாது. அப்படி கூடிவிட்டால் நீங்க என்ன செய்விட்டீங்க? இப்ப நீங்க அந்த அநியாயக்காரனாகி விட்டீர்கள். எனவே இது விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகிய ஒரு வரலாற்றை, அழகிய ஒரு பாடத்தை, அழகிய ஒரு வழிமுறையை நமக்கு என்ன செய்யணும்? அழகிய குணமாக நீ இருக்க வேண்டிய ஒரு சுண்ணாவை என்ன செய்யறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பல்வேறு பாடங்களை நமக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ் இங்கே புகட்டுகிறான். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறர் மனித மூலியமாக பிறரால் ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்களும், துயரமும், நெருக்கடி, கஷ்டங்கள், எல்லா பிரச்சனையும் வரும் பொழுது முதலில் நம்ம என்ன செய்வது? இந்த கோபம் தான் நமக்கு வரும். அந்த கோபத்தை நம்ம என்ன செய்யணும்? விழுங்கி விடணும். ஒரு தந்தைக்கு தங்களுடைய பிள்ளைகள் மூலியமாக ஏற்படும். பிள்ளைகள் மூலியமாக என்ன செய்யும்? தந்தைக்கும் தாய்க்கும் மிகப்பெரிய பிரச்சனை வரும். மிகப்பெரிய ஒரு என்ன செய்ய நெருக்கடி, ஒரு விரிசல் ஏற்படும். அந்த நேரத்தில் அந்த விரிசல் ஆக்காம என்ன செய்வது? அந்த கோபத்தை நீங்க அடக்கி கொண்டு சரி போட்டும் சொல்லி விட்டு என்றால் நீங்கள் தான் யாரு? சொர்க்கவாசிகள். நீங்கள் தான் யாரு? அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரியவர்கள். உங்களை தான் அல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன், இத்தகைய அழகிய குணமுடையவர்களை தான் நான் நேசிக்கிறேன் என்று சொல்கிறான். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை உங்களை உலக முஸ்லிம் அனைவரையும் ஒன்று திருத்துவானாக, அப்படி ஆக்கிக் கொள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கடந்த காலம் பாவங்களை மன்னிப்பானாக. மீதமுள்ள வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர் அப்படி மக்களாக அனைவரையும் ஆக்கி கொள்வானாக. அக்குலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஹாதா மின் இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் இன்னல்லாஹு கஃபூருர் ரஹீம்.